Hello guys இந்த வீடியோல ஓவரால் கட் ஆஃப் ஃபார் RRB Clerk மெயின்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்கிங்க்கான வீடியோ கோர்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தரமாக இருக்கும் மக்களே. கொஷின்ஸ் எல்லாம் இனி IBPS PO SBI POக்கான கிராஷ் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் தி செஷன் என்னன்னா மேக்ஸ் தான். அதனால ஆரம்பிப்பாங்க மேக்ஸில். நல்ல வேலை போகிறப்ப யாரும் கல்ல கொண்டு அடிக்கலை, சும்மா சொன்னேன் மக்களே. ஸோ நிறையா பேர்த்திட்ட ரிவ்யூ கேட்டோம். ஆனால் ரிவ்யூ அப்படின்னா சார் மேக்ஸ் சார் டிஐ சார் டிஐ செஞ்சுட்டாயே சார் எல்லாருமே டிஐ செய்யப்பட்டது அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு நிறையா பேர்த்திட்ட அன்றைக்கி காலேஜ் பார்த்துருப்போம் ரிவ்யூ. நாங்கள் ஒரு சில கிளிப் தான் போட்டோம், நிறையா கிளிப் ஆடியோ வரல, அந்த என்னாச்சுன்னு தெரில. ஸோ நிறையா பேர்த்திட்ட கேட்டதில் எல்லாருமே சொன்னது கான்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு. அதான் நான் எவ்வளோ டீசெண்டாக தப்புக்கிறேன். உண்மையிலே ரொம்ப அப்படி தான் இருந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18லேருந்து 20 ஆவரேஜ் குட் அட்டம்ப்டாகவே இருந்திருக்கு. ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப டாப்பர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு பச்சையாக கலாய்க்கிறீங்க 25 கிட்ட வரைக்கும் போட்டுருக்காங்க. அதாவது ரொம்ப ஏன்னா அந்த கேஷ்லெட் டிஐயில் ரொம்ப செய்யப்பட்டிருக்கு மக்கள். ஏன்னா நான் நேற்றே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆறுதல் நான் சொன்னேன். நேற்றே ஒரு 10 மார்க் அந்த நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக் அப்ராக்சிமேஷன்ல வரும். நேற்று தான் போட்டு குவாட்ராட்டிக்ல சார் போட்டிருந்தாரு. இப்போ இடையில அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் மக்கள் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த 10 மார்க் ஓரளவு பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. மித்தெல்லாமே ரொம்ப தர டஃப் மக்களே. ஸோ அடுத்து இங்கிலீஷ் சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஈஸியாக இருந்துச்சா இருக்கிறதுல நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் ஈஸியாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளேஸ் இங்கிலீஷ் கொடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் நல்லா ஈஸியாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட RRB Clerk மெயின்ஸ் தான்ப்பா, இதுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஸ்பெல்லிங் அது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு எவ்வளோ சொன்னவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25+ சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நார்மலாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம்லாம் பால் எதுக்குன்னா ஊற்றுவாங்க. மைக்குக்கே பொறுக்காம கீழே ஈஸியா இருந்துச்சு மக்களே. சத்தியமா ஓகே. பதிலுக்கு பதிலா ரிவெஞ்சா இங்கிலீஷ் ஓகே எல்லாருமே ஈஸி தான் மக்களே. நிறைய பேர் வெளியே சொன்னாங்க இங்கிலீஷ் மேம் உங்களாலதான் அதே மாதிரி தான் குவான்ஸ் இங்கிலீஷ் ஏதோ ஒன்று அதாவது எந்த எக்ஸாம்னாலும் ஏதோ ஒன்று நம்மளை கவுத்தி விடும். அந்த மாதிரி இந்த எக்ஸாமில் நம்மளை கவுத்தி விட்டுருக்கிறது குவான்ஸு. யூஸ்வலாக ஜென்ரல் அவேர்னஸ் வச்சு செய்யும். இதில் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குவான்ஸுக்கு. ஸோ ரீசனிங் ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல அப்படின்னாங்க. ஒரு 30 ரீசனிங் நிறைய பேர் அந்த 30+ போட்டிருக்காங்க, 35 போட்டிருக்காங்க. ஒரு சில தம்பி மட்டும் ஸ்ப்ரிங் மண்டை திறந்தார்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் 40 அப்படின்னாரு. எல்லாம் தம்பி 40யா சார் 40யுமே போட்டேன் அப்படின்னு பொலைட்டாக சொன்னார். பட் உண்மையிலேயே அந்த ஈஸியாக தான் இருந்திருக்கு. ரீசனிங் நம்ம எப்பயுமே எதிர்பார்த்த மாதிரி தான். எல்லாராலையுமே அந்த 35 கிட்ட 30 அபவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. என்னையே தான் சொல்கிறீங்க டக்குன்னு பார்த்துட்டு. இல்லை அடுத்து சிஏ. ஆமாம். ஸோ சிஏ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு மக்களே. ஸோ கலெக்ட் பண்ணேன். ஸோ எதை பற்றிலாம் மோரார்லெஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் ஹெல்த் சர்வேலாம் நடத்துனாங்கள்ல நம்ம இந்தியாவில். ஸோ அதே மாதிரி சைல்டு சர்வேயும் நடத்துனாங்க நித்தி ஆயோக். ஸோ அதை பற்றியானது வந்திருக்கு. PM ஸ்கீமை பற்றி நிறைய கேள்வி வந்திருக்கு மக்களே. ஸ்கீமை பற்றி கிட்டத்தட்ட 1 2 ஒரு 3 கேள்வி ஸ்கீம்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒலிம்பிக்லாம் பார்த்தோம்ல 2024 28 32 வரைக்கும் நம்ம ஒலிம்பிக்லாம் பார்த்தோம். அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரின் செக்ரட்டரியை பற்றி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மோடியோட ஜன் சமாத் போர்ட்டல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓரளவுக்கு நம்ம 25 போடுற அளவுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் லிவின் ப்ரோ கால் அடிச்சு லிவின் என்னாச்சுரா அப்படின்னு. லிவின் சார் நிறையா அந்த ஸ்கீம் கேட்டிருந்தாங்க, ஒரு 25 கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் லிவின் சிஏ ஃபன் ஸ்டார்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வரவங்க சொல்லியிருந்தாங்க. லிவின் ப்ரோட்டே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வீடியோவிலே சொல்லிடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பண்டில்லாம். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வரைக்கும் போடலாம். ஓகே தானே, அப்படி தானே சொன்னாங்க. 25 20+ மேலே போட்டிருக்காங்க. ஆனால் என்ன அதில் 0.5 தான் நமக்கு மார்க்ஸ் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸில் பெஸ்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 மக்களே. ஸோ ரீசனிங் ஒரு 32 to 35 30 to 35. ஸோ இவங்க இங்கிலீஷ் செக்ஷன் 25+ சொல்லிட்டாங்க மக்கள். ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 நியர்பை. ஸோ உங்கள் இதில் கம்ப்யூட்டர் அவேர்னஸில்
20+ நல்லா தான் 22 to 25 வரைக்கும் போட்டிருந்தாலே ஒரு நல்ல அட்டம் தான். ஸோ ஓவரால் குட் அட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 120+. ஸோ 120லேருந்து 125 வரைக்கும் போட்டிருந்தாலே குட் அட்டம் தான். 125ங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நிறையா 120+. ஸோ கட் ஆஃபோட ப்ரெடிக்ஷன்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க 115 போட்டிருந்தேன், 112 போட்டிருக்கேன், 110 போட்டிருந்தேன் அப்படின்னா கூட. பட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட் அட்டம் 120 வரைக்கும் போட்டிருந்தாலே குட் அட்டம் மக்களே. 125 அதிகம் தான். நம்மகிட்ட சொன்னவங்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் இந்த 130+ எல்லாம் சொன்னாங்க. மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் 40 பேர்ட்டு கேட்டு இல்லை அந்த 130 சொல்லியிருந்தாலும் அவங்க எல்லாமே அக்யூரஸியாக போட்டிருப்பாங்களான்னு அது ஒரு டவுட்டு தான். கரெக்டாக அப்போ நம்ம குட் அட்டம் சொல்கிறப்ப அந்த 120 தான் ஒரு குட் அட்டம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒருத்தவங்க கரெக்டாக பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாரு. என்னடா மெயின்ஸ்க்கு எப்படி சொல்கிறீங்க என்னங்க தம்பி அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் எல்லாமே போட்டேன், ரீசனிங் எல்லாமே போட்டேன்னாரு. எனக்கே ஒரு தம்பி கேட்டுருக்கப்ப 40 கோன்ஸ் அது 40 கோன்ஸா தம்பி ஓடிடு போடுறா பச்சைனா போட்டுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி சில பேர் வந்து அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில 140 அப்படிலாம் சொல்லாங்க. பட் அக்யூரஸியாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த 120 வரைக்கும் போட்டாலே குட் அட்டம் தான். 125 அதிகம் தான் மக்களே. ஒரு 118லேருந்து ஒரு 122 வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஃபைனலாக 150 ஒரு சில பேர் 150லாம் போ சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் சோன் எதுவோ அதில் வந்து ஃபுல்லாக போட்டுறாங்க. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம ஃபைனலாக நம்மளோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட நமக்கு இந்த வாட்டி வேக்கன்சி அதிகம் தான். போன வருஷத்தோட கான்ஸ் வந்து அதிகமாக செய்யப்பட்டிருக்கு கம்பேர் தென் லாஸ்ட் இயர். ஸோ போன வருஷம் எல்லாமே மேக்ஸிமம் ஈஸியாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப செஞ்சுருந்தாங்க. இந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பரவாயில்ல, அதுபோல் கான்ஸை ரொம்ப செய்ன்னு செஞ்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் என்னன்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான் எனக்கு. நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இப்போயே சொல்லிடலாம். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மக்களே கட் ஆஃப் ஃபைனலாக கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 120லேருந்து 125 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ 120லேருந்து 125 வரைக்கும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டாகலாம் கிடையாது மக்களே. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது, நம்ம கம்யூனிட்டி போல் நிறைய பேர் ஓட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் பேசினது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டது, இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது தான். இதுதான் வரும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி போட்டாலுமே நீங்கள் அபவ் 115 மேலே போட்டிருக்கீங்க, 110 மேலே அக்யூரசி இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க, என்னன்னாலும் நடக்கலாம், ஆண்டவே முடியும். ஆனால் ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்குது. நார்மலைசேஷன்லாம் பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு ஸ்லாட்டு தான். மேக்ஸிமம் நார்மலைசேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோர் வந்து ரா ஸ்கோரோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சில சான்சஸ்லாம் இருக்குது. வேக்கன்சி நல்லா இருக்குது, 451 வேக்கன்சி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். 115 போட்டிருந்தா கூட தைரியமாக இருங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகும். எதை பற்றி நினைக்காதீங்க. அக்யூரஸியாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, கம்மியாக கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து 150லாம் போடுறேன், 140 அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு அந்த வேக்கன்சியை கொடுத்துடலாம். ஒரு வச்சுக்கோ, நீ 50 பேர் வச்சுக்கோ, மிச்சம் 400 வேக்கன்சி வந்து பார்த்தீங்க இல்லை மிச்சம் 400 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஆவரேஜாக அந்த 120, 118 அந்த மாதிரி போட்டவங்களுக்காக மித்த வேக்கன்சியை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படாதீங்க, நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுப்பீங்க. நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும், லைக் எதுவும் ஃபீட்பேக் இருக்குது, காலேஜில் எதுவும் இஷ்யூ இருக்குது, ஏதோ காலேஜ் கூட பார்த்துங்க, நல்ல தனலட்சுமி காலேஜா இன்னைக்கு கூட ஏதோ உள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எவ்வளோதான் வீடியோ போட்டால் கூட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஐயால பார்த்துக்கலாம், நீ எவ்வளோ முடிதான் நம்ம பேசுவோம், ஒரு நாள் ஷார்ட் அவுட் ஆகும்ல கண்டிப்பாக. ஸோ என்ன ஒரு கொரீஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதில் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம டீம் எடுப்பாங்க, நான் எடுப்பேன், டேரெக்டாக பேசலாம். ஸோ தேங்க்ஸ் மக்களே. அதே மாதிரி நம்ம மண்டேலேருந்து ஐபிபிஎஸ் கிராஷ் கோர்ஸ் போக போகுது. ஐபிபிஎஸ்க்கும் எஸ்பிஐக்கான அடுத்த வாரம் மண்டேலேருந்து ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐபிஓக்கான கிராஷ் கோர்ஸ் போகுது. வித் மாக் டெஸ்ட் வித்தவுட் மாக் டெஸ்ட் நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி சிஏ, டெய்லி ஒர்க் ஆப்ஸ், நிறையா ஃப்ரீ புக்ஸ்லாம் இருக்குது. அது போக கிராஷ் கோர்ஸ் பக்காவாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே. நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம கிராஷ் கோர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து யார் லாஸ்ட் டைமில் இவர் எடுத்த சிஏ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்துலேயுமே நாங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் கூட உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் மக்களே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது மன குலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எதை பற்றி ஒரி பண்ண மனசில் போட்டு எதுவுமே டம்ப் பண்ணாதீங்க. எதுனாலும் சரி நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ.